ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோம் நமக. வணக்கம் நண்பர்களே. வழிபாட்டின் மூலமா சில நோய்கள் நிவர்த்தியாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இந்த காணொலியில என்னென்ன நோய்களுக்கு எந்தெந்த திருக்கோவில் சென்று வழிபட்டோம்னா நோய் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாலரிஷ்ட தோஷம் நீங்க இது 12 வயது உள்ள குழந்தைகளுக்கான ஆயுள் கண்டம் சம்பந்தப்பட்ட ஒரு தோஷம். இது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா மாட்டுரை வரதீஸ்வரர் அப்படிங்கிற இந்த கோவில் திருவாசியில இருக்கு. இது திருச்சி முசிறி சாலையில இது அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் போய் வழிபடணும். இப்ப நான் சொல்லக்கூடிய கோவில்கள் அனைத்தும் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது அந்தந்த கோவில்களுக்குன்னு சில முக்கியமான நாட்கள், விரத நாட்கள் எல்லாம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல போய் நம்ம வழிபட்டோம்னா அதற்குண்டான சக்தி அதிகம். ரெண்டாவதா, வாய் பேசாம இருக்கக்கூடியவங்க, பேச்சு இழந்தவங்க, இவங்க திருக்கோலக்கா அப்படிங்கிற ஊர்ல சப்தபுரீஸ்வரர் கோவில், இது சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு. ஒண்ணு இந்த கோயில் போலாம், இல்லைன்னா திருப்பேரு பெருந்துறை, இது நாச்சியார் கோயில் பக்கத்துல இருக்கு. இந்த கோயிலுக்கும் நீங்க போகலாம். அடுத்ததா, சித்தப்பிரமை, மனநோய், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குணசீலம்ங்கிற ஊர்ல, இது திருச்சி முசிறி சாலையில இருக்கு. இந்த ஊர்ல ஸ்ரீ விஷ்ணு கோவில் இருக்கு, அங்க போய் வழிபடலாம். இல்லைன்னா திருவிடை மருதூர், இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாலிங்கம் சுவாமி கோவில் இருக்கு. இது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கோவில் போய் நீங்க வழிபட்டாலும் உங்களோட இந்த சித்தப்பிரமை, மனநோய் குணமாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் திருமுருகன் பூண்டியில இங்க திருமுருகநாதர் கோவில் இருக்கு. இது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலும் சென்று வழிபடலாம். அடுத்தது, வளர் இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ருது தோஷம், இது நீங்கணும்னா ஆண்டாங்கோயில், இது கும்பகோணம் அருகில இருக்கு. இதே மாதிரி மாதவிடாய், கருப்பை கோளாறு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பேட்டை வாய்த்தலை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய மாதை அர்ஜுனேஸ்வரர் கோவில், இது திருச்சி கரூர் சாலையில இருக்கு. கரு சிதைவு போன்ற விஷயங்களுக்கு திருவிடை மருதூர், இது கும்பகோணம் அருகில் இருக்கு. இங்கே ஸ்ரீ மகாலிங்கம் சுவாமி, இந்த கோவிலுக்கும் போகலாம். மேலும் பெண்கள் உடல் நலம், இதுக்கு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், இது நாகர்கோவில் பக்கத்துல இருக்கு. இருதய நோய்க்கு திருநின்ற ஊர், இது சென்னைக்கு அருகில் இருக்கு. இங்கே இருதயில் ஈஸ்வரர் கோவில் இருக்கு. கழுகமலை, இது கோவில்பட்டி அருகே இருக்கு. இங்க வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில். அடுத்ததா, இரத்த அழுத்தம். இந்த இரத்த அழுத்தத்திற்கு தெய்வானை பைரவர் சொர்ணகடேஸ்வரர் கோவில் இருக்கு. இது உளுந்தூர்பேட்டை அருகில் இருக்கு. ஆஸ்துமா போன்ற நோய்க்கு பாத்தீங்கன்னா சென்னிமலை சென்னியாண்டவர் கோவில், இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. இல்லைன்னா பூவனூர், இந்த பூவனூர்ல இருக்கிற கோவில் சதுரங்க வல்லபநாதர் கோவில், இது திருவாரூர் அருகில் இருக்கு. நீரிழிவு நோய், இதை நிவர்த்தி ஆகணும்னா ஆவுடையார் கோயில், இது புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கு. இல்லைன்னா திருவெண்ணி, இங்க கருமேஸ்வரர் கோவில், இது தஞ்சாவூர் டு நாகை சாலையில இருக்கு. சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு ஸ்ரீ வாஞ்சியம், இது திருவாரூர்ல இருந்து நன்னிலம் போறது இடையில இருக்கு. இங்க ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமிகள் இருக்காங்க. அல்சர், வயிறு சம்பந்தப்பட்ட நோய் நீங்கிறதுக்கு வீரட்டானேஸ்வரர், இது திருவதிகை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இது கடலூர்ல இருந்து பன்ருட்டி சாலையில இருக்கு. ஏற்றமனூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாதேவா கோவில், இது கோட்டையத்துக்கு பக்கத்துல இருக்கு. தீராத வயிற்று வலி நிவர்த்தியாக இருக்கு திருமுல்லை வாயில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் கோவில், இது சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு. இது அடிக்கடி மூச்சு பிடிப்பு, வாயு தொல்லை, மூட்டு வலி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் திருச்சுழியில் இருக்கக்கூடிய திருமேனியநாதர் கோவில், இது விருதுநகர்ல இருக்கு. கண் நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு மதுரமங்கலம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுந்த பெருமாள் கோவில், இல்ல கூரம் அப்படிங்கிற ஊர், இந்த கூரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போற அந்த வழியில இருக்கு. கூரம் பெருமாள் கோவில், பட்டரசன் கோட்டை, இது சிவகங்கை பக்கத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில். காது சம்பந்தமான நோய் நீங்கிறதுக்கு திருத்தான்முடையார் கோவில், இது சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு. இல்லைன்னா அன்பில், இது திருச்சிக்கு அருகில் இருக்கு. அன்பில்ல ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில். அடுத்தது, பல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்கிறதுக்கு ஞாயிறு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய புஷ்பரதீஸ்வரர் கோவில், இது சென்னை கோயம்பேடு அருகில இருக்கு. நரம்பு தளர்ச்சி குணமாகிறதுக்கு திருத்துறைப்பூண்டி, இது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிறவி மருதீஸ்வரர் கோவில். இல்லைன்னா திருமுல்லை வாயில், இது சென்னைக்கு அருகில இருக்கு.
அங்க இருக்கக்கூடிய மாசில்லாமணீஸ்வரர் கோவில், பேராம்பாக்கம் சோழீஸ்வரர் கோவில், இது திருவள்ளூர் அருகில் இருக்கு. வாத நோய் குணமாகிறதுக்கு திருவாதவூர், இது மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திருமறைநாதர் அப்படிங்கிற கடவுளை நம்ம வேண்டலாம். திரு இந்தலூர், இது மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதர் கோவில், இல்லைன்னா துடையூர், இது திருச்சி நாமக்கல் சாலையில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விசமங்கலநாதர் கோவில், இதெல்லாம் வாத நோய் நிவர்த்தியாகிறதுக்கான கோவில்கள். மூல நோய் நிவர்த்தியாகிறதுக்கான கோவில் செவலூர், இது புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில இருக்கு. பயம், நடுக்கம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு திருபுவனம் கம்பகேஸ்வரர் கோவில், இது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது காச நோய், குடல் புண், வயிற்று வலி இதெல்லாம் நீங்கிறதுக்கு திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். குடல் நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு கொடலூர், இது கோயம்புத்தூர்ல இருக்கிற பேரூர் பக்கத்துல இருக்கு. இங்கே ஸ்ரீ மகான் பாடே சாய்பு கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்க போய் நம்ம வழிபடலாம். புற்றுநோய்க்கு சின்னபாபு சமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய காடு கணேஸ்வரர் கோவில், இது விழுப்புரம் பாண்டி அந்த சாலையில இருக்கு. அடுத்தது திருவெற்றியூர், இது ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கு. இந்த திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய கோவில் வான்மீகநாதர் கோவில். அதே மாதிரி திருவாடனை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் ஆதி ரத்னேஸ்வரர் கோவில், இதுவும் ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. சருமம், தோல் நோய், இது அழகர் கோவில் இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தத்துல இதுல குணமாகும். இல்ல அப்படின்னா குடவாசல், இது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. உப்பிலியப்பன் கோவில், இதுவும் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. சரீர பலம் வேணும் அப்படின்னா வெள்ளலூர்ல தேனீஸ்வரர் கோவில், இது எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. நரம்பு சிலந்தி, இந்த நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு திருச்சாந்த மங்கை, இது இங்க இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில், இது திருநள்ளாறு பக்கத்துல இருக்கு. முழங்கால் வலி, தீராத கால் சம்பந்தப்பட்ட வலி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கணும் அப்படின்னா சொரி முத்தையனார் கோவில், இது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. இல்லைன்னா இடையாற்று மங்கலம், இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மங்களேஸ்வரர் கோவில், இந்த கோவில்ல போய் வழிபடலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் நீங்கணும் அப்படின்னா திருமாகரல், இது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திருமாகலேஸ்வரர் அப்படிங்கிற கடவுளை நம்ம வேண்டலாம். தைராய்டு கோளாறு இருந்துச்சு அப்படின்னா நயினார் கோயில், இது பரமக்குடி பக்கத்துல இருக்கு. மேலும் இந்த கோவில் ஒவ்வொன்றுக்கும் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கோ அல்லது அந்தந்த கோவில்களுக்குன்னு சில விசேஷ நாட்கள், விரத நாட்கள் இருக்கும். அந்த நாட்கள்ல போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கான இந்த நோய்கள் எல்லாமே நீங்கி எப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.